வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவராகிறார் அனுரகுமார திசாநாயக்கா. விருப்பு வாக்குகளில் சஜித் முன்னகர்ந்தாலும் மொத்த எண்ணிக்கையில் அனுரவுக்கே இறுதி வெற்றி. அரச தலைவர் வதிவிடத்திலிருந்து வெளியேறினார் ரணில் விக்ரமசிங்க. பாசம் நிறைந்த இலங்கை குழந்தையை அனுரவிடம் ஒப்படைப்பதாக உணர்வுபூர்வ செய்தி. 15 புதிய முகங்களுடன் அனுரகுமார பதவியேற்பதாக தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. 2019 கோட்டாபாய வெற்றி பெற்ற மாவட்டங்கள் அனுரவசம். ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் பரபரப்பாக இடம்பெற்ற விருப்பு வாக்கு எண்ணிக்கை. விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு இடம்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு 2,26,000க்கும் மேற்பட்ட வாக்குகள். நாளை ஊடக மாநாடை நடத்த போவதாகவும் அறிவிப்பு. இஸ்ரேலின் வான்படை தளம் உட்பட்ட மையங்கள் மீது ஹெஸ்புல்லா தாக்குதல். லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 100க்கும் மேற்பட்ட உந்துகணைகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் தொடர்பான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக தியாக தீபம் திலீபனின் உண்ணாநிலை போராட்டத்தின் இன்றைய 8ஆம் நாள் நினைவூட்டல் கணத்திற்கு செல்லலாம். இலங்கை தீவில் இடம்பெற்ற தேர்தல் ஊடாக புதிய ஆட்சி மாற்றங்கள் தமிழினத்தின் அரசியல் வேணவாவுக்கான திலீபன் நடத்திய அறவழித்தடம் மாண்பேற்றப்பட வேண்டிய தார்மீகத்தின் அடிப்படையில் திலீபனின் 8ஆம் நாள் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதனூடாக நாட்டின் புதிய நிறைவேற்று அதிகார அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்க நாளை காலை பதவியேற்க உள்ளதாக தெரிகிறது. இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்பொழுது அவருக்கு வாழ்த்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை தாண்டாத காரணத்தால் அந்த சுற்றில் முதல் 2 இடங்களை பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சேர்க்கப்பட்ட பின்னரும் மொத்த வாக்குகளில் அனுரகுமார திசாநாயக்க அதிக வாக்குகளை பெற்றதால் அவரே இறுதி வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையத்தால் இந்த இறுதி முடிவு இன்று மாலை 7 மணிக்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவில் அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். அனுரகுமார திசாநாயக்கவை விட 12,71,880 வாக்குகளால் பின்தங்கியிருந்த சஜித் பிரேமதாச 43,63,35 வாக்குகளை தனதாக்கியிருந்தார். இதையடுத்து ஆரம்பிக்கப்பட்ட 2ஆம் சுற்று விருப்பு தெரிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 57,40,179 வாக்குகளை பெற்று வெற்றியினை தனதாக்கி கொண்டார். அவர் 1,05,183 மேலதிக வாக்குகளை பெற்று 2ஆம் சுற்றில் வெற்றி பெற்றார். சஜித் பிரேமதாச 2ஆம் சுற்றில் 1,70,867 வாக்குகளை பெற்றதன் மூலமாக மொத்தம் 45,30,902 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இலங்கையில் 1982ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இந்த முறை பரபரப்பான பின்னணியில் இறுதி வெற்றியாளர் தீர்மானிக்கப்பட்டுள்ளார். விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது முதற் சுற்றில் முன்னணியில் இருக்கக்கூடிய வேட்பாளரும் தோல்வி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தல் முறையில் இருப்பதால் விருப்பு வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்ற போது அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் திடீர் பரபரப்பு நிலை தொற்றியிருந்தது. இந்த நிலையில் விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆரம்பத்தில் எச்சரித்திருந்தது. எனினும் விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இடம்பெற்று அதில் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு உட்பட்ட தேர்தல் மாவட்டங்கள் அடங்கலாக இலங்கையின் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் சஜித் பிரேமதாசாவுக்கே அதிக விருப்பு வாக்குகள் கிட்டியிருந்தன. எனினும் அவ்வாறு கிட்டிய விருப்பு வாக்குகளின் தொகையை சேர்த்தாலும் ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்கா முதல் சுற்றில் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை சஜித் பிரேமதாசாவின் விருப்பு வாக்குகளால் முறியடிக்க முடியவில்லை என்பதால் அனுரகுமார திசாநாயக்காவை இறுதி வெற்றியாளராக தீர்மானிக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் உள்ளூர் நேரப்படி இன்றிரவு அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றதான முடிவை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் கொண்டது. இறுதி முடிவுகளின் அடிப்படையில் புதிய அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்கா நாளை 15 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவுடன் பதவியேற்கலாம் என தெரிய வருகிறது.
நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கம் தேவை என்று குறிப்பிட்டுள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என அனைவரும் ஒன்றிணைவதே சகாப்தத்தின் ஆரம்பத்தின் அடிக்கல்லாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய மறுமலர்ச்சி சகாப்தம் அந்த யோசனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும், ஜனாதிபதி தேர்தலின் போது வெற்றி பெற்ற பின்னர் தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள கணக்கில் வெளியிட்டுள்ள விசேட செய்தி குறிப்பொன்றில் அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். பல நூற்றாண்டுகளாக தாம் கண்ட கனவெல்லாம் இறுதியாக நனவாகியுள்ளது. இந்த கனவை நனவாக்க கடந்த காலங்களில் நீங்கள் பல லட்சம் பேர் எடுத்த முயற்சிகள் பலனளித்துள்ளன. அதற்கு நான் உங்களுக்கு போதுமான நன்றி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது என்னுடையது அல்ல, நமது கூட்டுப்பணி. இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த வெற்றிக்காக நாங்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இரத்தத்தையும் கண்ணீரையும் வியர்வையினையும் உயிரையும் கூட தியாகம் செய்தோம். நமக்கு முந்தைய தலைமுறையிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட செங்கோலில் அவர்களின் முடிவில்லா தியாகங்கள் வீண் போகவில்லை. அதன் பெருமதியை நாம் நன்கு அறிவோம். உங்களின் லட்சக்கணக்கான கண்கள் எங்களை ஊக்கப்படுத்துகின்றன. இலங்கை வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டும். கனவை நனவாக்க இந்த நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கம் தேவை. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்று கூடுவதே சகாப்தத்தின் ஆரம்பத்தின் அடிக்கல்லாகும். புதிய மறுமலர்ச்சி சகாப்தம் அந்த யோசனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், அதற்காக கைகோர்ப்போம். இலங்கையில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 15 மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலை வகித்த 16 மாவட்டங்களில் ஒன்றை தவிர 15 மாவட்டங்களில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். இலங்கையில் உள்ள 22 தேர்தல் மாவட்டங்களில் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், புத்தளம், கம்பகா, கேகாலை, கண்டி, மாத்தளை, கொழும்பு, ரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய 15 மாவட்டங்களில் அனுரகுமார திசாநாயக்க முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். அத்துடன் சஜித் பிரேமதாச ஏனைய 7 மாவட்டங்களான நுவரெலியா, பதுளை, திகாமடுல்ல, மட்டக்களப்பு, திருகோணமலை, வன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் முன்னிலை வகிக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற அதே மாவட்டங்களில் அவர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதோடு அதற்கு மேலதிகமாக பதுளை மாவட்டத்திலும் இம்முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலை வகித்த 16 மாவட்டங்களில் ஒன்றை தவிர 15 மாவட்டங்களிலும் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் உள்ளமை சிறப்பம்சமாகும். இதே நேரம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேத்திரன் 2,26,000க்கும் மேலதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். தன்னுடைய தேர்தல் பயணத்தின் போது மக்கள் வழங்கிய ஆதரவு தொடர்பில் அவர் விசேட ஊடக சந்திப்பை நடத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரன் வட்டுக்கோட்டையில் 11,170 வாக்குகளையும், மானிப்பாயில் 11,587 வாக்குகளையும், கோப்பாயில் 11,410 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நல்லூரில் 10,097 வாக்குகளையும், சாவகச்சேரியில் 9,159 வாக்குகளையும், பருத்தித்துறையில் 8,658 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். ஊர்காவத்துறையில் 5,726 வாக்குகளையும், காங்கேசன்துறையில் 8,365 வாக்குகளையும், உடுப்பட்டியில் 8,467 வாக்குகளையும் அரியநேத்திரன் தனதாக்கிக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 7,494 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பில் 4,027 வாக்குகளையும், கிளிநொச்சியில் 20,348 வாக்குகளையும் அரியநேந்திரன் பெற்றுக் கொண்டுள்ளார். மேலும் வன்னி தேர்தல் தொகுதியில் 36,377 வாக்குகள் அரியநேத்திரனுக்கு கிடைத்துள்ளது. அதன்படி 1,160 தபால் மூல வாக்குகளும், மன்னார் மாவட்டத்தில் 10,757 வாக்குகளும், வவுனியா மாவட்டத்தில் 11,650 வாக்குகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 12,810 வாக்குகளும் அவருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் 431 தபால் மூல வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்துள்ளதுடன் திருகோணமலையிலிருந்து 11,300 வாக்குகளும், சேருவில பகுதியிலிருந்து 2,412 வாக்குகளும், மூதூர் பகுதியிலிருந்து 4,381 வாக்குகளும் அவருக்கு கிடைத்துள்ளன. திகாமடுள்ள தபால் மூல வாக்களிப்பில் 233 வாக்குகளையும், அம்பாறையில் 28 வாக்குகளையும், சம்மாந்துறையில் 2,299 வாக்குகளையும், கல்முனையில் 2,623 வாக்குகளையும், பொத்துவில்லில் 4,802 வாக்குகளையும் அரியநேத்திரன் பெற்றுக் கொண்டுள்ளார்.
மட்டக்களப்பு தபால் மூல வாக்களிப்பில் 901 வாக்குகளையும், கல்குடாவில் 10,890 வாக்குகளையும், மட்டக்களப்பில் 12,758 வாக்குகளையும் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட ப. அரியநேந்திரன் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எனும் அன்புக்குரிய குழந்தையை சவால்மிகு தொங்கு பாலத்தின் ஊடாக தான் இதுவரையில் பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையினை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 21 පැවති ජනාධිපතිවරයෙන් මේ රටේ ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர். நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றியிருந்தேன். 2 வருட குறுகிய காலப்பகுதிக்குள் என்னால் இந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது. என்னுடைய அரசியல் வாழ்வில் எனது நாட்டிற்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என்று நான் நம்புகிறேன். நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் 170% காணப்பட்ட பணவீக்கத்தை 0.5 வரை என்னால் குறைக்க முடிந்தது. 20 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலராக என்னால் அதிகரிக்க முடிந்தது. டாலருடன் ஒப்பிடும்போது 380 காணப்பட்ட ரூபாவின் பெறுமதியை 300 ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெறுமதிக்கு என்னால் அதை கொண்டு வர முடிந்தது. மறை 7.3 காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் 2.3 வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன். அது பற்றியும் என்னுடைய அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடொன்றை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்கின்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களுடைய துயரங்களை முடிந்தளவு நீக்கியிருக்கிறேன். புதிய ஜனாதிபதிக்கு அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறேன். தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையை அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அனுர ஜனாதிபதி, நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிக கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும், இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எவ்வித தயக்கமுமின்றி நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய ஆட்சி காலத்திற்குள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்காத அனைவருக்கும், இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீலங்காவின் 9வது அரச தலைவராக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து இன்று உத்தியோகபூர்வமாக வெளியேறியுள்ளார். புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறாக ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். இது தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்கே செயற்பட்ட காலத்தில் பயன்படுத்திய வாகனத்தையும் அவர் நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளித்துள்ளதுடன் ஜனாதிபதி இல்லத்தில் இருந்தும் அவர் உத்தியோகபூர்வமாக வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணி முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியிலுள்ள விமான நிலையத்தின் நுழைவாயிலிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் தற்போது வரை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக உயர்மட்ட நபர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் விமான அனுமதி பத்திரத்தை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்தி அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் 42% வாக்கு கிடைக்கப் பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு எதிராக 58% வாக்களித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு நினைவூட்டியுள்ளார். தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட சில அதிகாரிகள் பக்கச்சார்புடன் செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகளின் போது தேர்தல் உத்தியோகஸ்தர்களால் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் 50% மேற்பட்ட ஆதரவு கிடைக்காவிட்டால் ஏனைய வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகள் அரக்கு முத்திரையிடப்பட்டு பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அரக்கு முத்திரையிடப்பட்ட பெட்டிகள் முதல் 2 இடங்களில் உள்ள வேட்பாளர்களின் கட்சி பிரதிநிதிகளுக்கு முன்னால் திறக்கப்பட்டு மீண்டும் எண்ணப்பட்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட சில அதிகாரிகள் பக்கசார்பாக செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தமது கட்சியின் செயலாளருடன் இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் எதிர்வரும் நாட்களில் எழுத்து மூலம் முறையிட திட்டமிட்டுள்ளதாக பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 2வது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமாரவை பிரதான வேட்பாளர்களாக கருதி 2வது விருப்பு வாக்கெண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்களின்றி 2வது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முகவர்கள் முன்னிலையில் 2வது வாக்கு எண்ணிக்கை நடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட போதிலும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் நுழைய தங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் மலையத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளின் உயர்மட்ட பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கொழும்பில் முகாமிட்டுள்ள குறித்த கட்சிகளின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு நேரடி பேச்சில் ஈடுபட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகிறது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிரதான மலையக கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. எதிர்காலத்தில் அமையவுள்ள இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மலையகத்திற்கான வேலை திட்டங்கள் பற்றியும் ஆராயப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. எனினும் தேசிய மக்கள் சக்தி மலையக கட்சிகளை இணைப்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு அறிவித்தலையும் வெளியிடவில்லை. இலங்கை மாற்றத்தினை எதிர்பார்த்துள்ளதை உறுதி செய்யும் வகையில் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதை உறுதி செய்யும் வகையில் இம்முறை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச பின்பற்றிய தவறான ஆட்சி முறை தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி ஊழலற்ற சூழலை உருவாக்கி மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நிலையை இலங்கையில் ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவராக தெரிவு செய்யப்படும் அனுரகுமார திசாநாயக்க பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள சாலிய பீரிஸ் புதிய அரசாங்கத்தை அமைப்பது, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மற்றும் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை மக்களின் நலன் கருதி மற்றும் பொறுப்புடன் அனுரகுமார திசாநாயக்க கையாள்வார் என எதிர்பார்ப்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன இன்று தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான அறிவிப்பினை உத்தியோகபூர்வமாக மேற்கொண்டுள்ளார். இதே நேரம் தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்தின் ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தென்மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து தான் விலக தீர்மானித்துள்ளதாக நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் நாட்டிற்காக பாடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையிலேயே ஹரின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்திருந்தாலும் பங்குரோத்து நிலையில் இருந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர் பாடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை மக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானங்களை முழுமையாக மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தான் ஆதரவு வழங்குவதில் ஆற்றிய பங்களிப்பு குறித்தும் பெருமிதமடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பில் தான் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து ஒருபோதும் வருந்த போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பிடத்தக்க வெற்றிகள் தேர்தலில் வெற்றிகளாக மாறுவதில்லை என தான் கருதுவதாகவும் தனது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து மீள சிந்திப்பதாகவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.